சரிம்மா, ஏதோ நடந்தது நடந்துட்டு. இனி நீ எங்க வீட்டு பொண்ணு? என் வீட்டு மருமக. சேச்சே, மருமக இல்ல, மக. எனக்கும் பொம்பளை பிள்ளைங்க இல்லம்மா. வர்ற பொண்ணு என் மகளா தான் நினைச்சு நான் நினைச்சேன். மூத்த பொண்ணு அப்படிதான். நான் பார்த்தான் கல்யாணம் பண்ணி வச்சேன். என்னமோ தெரியல, அவ எங்க குடும்பத்தை கூட சேராமே போயிட்டா. நீ என் மருமக இல்ல, என் மகமா. உன்னை நல்லா பாத்துக்குவேன், எந்த கவலையும் நீ பட வேணாம். பூமாரி, நீ உன் வீட்டுல இருந்ததை விட 1000 மடங்கு இங்க நல்லா இருப்ப. நாங்க நல்லா உன்னை பாத்துக்கிடுவோமா, எந்த கவலையும் படாத. தூரா தொலையாயிட்ட, நம்ம அம்மா அப்பா பார்க்க முடியாத அப்படிலாம் நினைச்சு ஃபீல் பண்ணாத. நீ நினைச்சேன்னா ஒரு நொடிதான். விக்ரம் கொண்டு உன்னை கூட்டிட்டு கொண்டு காமிச்சிட்டு கூட்டிட்டு வந்துருவான். சரியா? அதுதான் போன் இருக்க, வீடியோ காலு, போனு, வாட்ஸ்அப்னு பாத்துக்கலாம். அதனால கவலைப்படாத. சரியா? மேடம், சார், நீங்களும் வாங்க சார். எல்லாரும் வீட்டுக்கு போய் 2 நாள் இருந்துட்டு அப்புறமா வர்றாமே சார். இல்லம்மா, இனி என்ன மேடம் சார்னு சம்மந்தியும் கூப்பிடுங்க. அண்ணன், உனக்கு நான் அண்ணன் முறை வேணும். அண்ணனே என்ன கூப்பிடுமா. வரக்கூடாதுலாம் இல்ல. இப்படி ஆயிட்டு மனசு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. நல்லபடியா கல்யாணம் இருந்தா நாங்களே வருவோமே, ஊர் மிச்ச பத்திரிக்கை கொடுத்து கல்யாணம் கிராண்டா எடுத்துருப்போமே. இப்படி ஆயிட்டையும் கொஞ்சம் மனசுக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. சரிம்மா, நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். இனி உனக்கு நல்ல காலம் தான். சரியா? என்னடா மகன் சொல்லாம கல்யாணம் பண்ணிட்டான், இந்த பொம்பளை இப்படி பேச அப்படிலாம் நினைக்காத. சரியா? நாங்க இன்னைக்கோ உன்னை மருமகளா தான் நினைச்சோம். இன்னமோ இப்படிதான் கல்யாணம் ஆகணும்னு கடவுள் எழுதியிருக்கார் போல. சரி, பேசி டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். கிளம்புங்க, வெளியூர் பிரயாணம். சீக்கிரம் போனாதான் நல்ல நேரத்துக்குள்ள சீக்கிரம் போகலாம் வீட்டுக்கு. சரி, நீங்க கிளம்புங்கப்பா. டாடி, நீங்களும் வாங்க டாடி. ஒரு 2 days தானே, இருந்துட்டு வரலாம். இல்ல விக்ரம், நாங்க வராம இருக்கிறது உன்னையும் பூமாரியும் கஷ்டப்படுத்துறதுக்காக இல்ல. நீ இங்க இருக்கிற மாதிரி இல்ல, அங்க போய் அவங்ககிட்ட எல்லாத்தையும் பழகணும், பேசணும். சரியா? அதுவும் அவன் குடும்பம் தான். 2 நாள்ல மறுபடியும் எல்லாமே முடிச்சிட்டு வாங்க. இங்க வந்தோன்னா கிராண்டா ஒரு ரிசப்ஷன் ஏற்பாடு பண்றேன். ஓகேவா? என்ன பூமாரி, நான் தான் பேசிட்டு இருக்கேன், அமைதியாவே இருக்கியே. பூமாரிட்ட பிளஸ் துரு துருன்னு இருக்கிறதுதான். அன்னைக்கு கடை ஓப்பனிங்க்கு ரொம்ப துரு துருன்னு இருந்தியாமே. அவர் சொன்னாரு நம்ம வீட்டுக்கு வந்திருக்கிறப்போ அப்படித்தானே. இப்ப என்ன ரொம்ப அமைதியாயிட்டேன்? அப்படிலாம் இல்ல, நீ எப்பவும் போல இருக்கணும், ரொம்ப ஆக்டிவா இருக்கணும். சரியா? சரி. சரிங்க சார், அப்ப நாங்க போயிட்டு வரோம். மேடம், போயிட்டு வரோம். 3 நாள்ல மாப்பிள்ளை முன்னையும் கொண்டு நாங்களே கொண்டு விட்டுருந்தோம். பூமாரி, அழாதம்மா. அம்மா சொல்லுன்னு தப்பா எடுத்துக்காத. உனக்கு அமைஞ்சது நல்ல வாழ்க்கை தான். பணமும் காசையும் வச்சு நான் சொல்லலம்மா. அந்த சாரும் அந்த மேடமும் அவ்வளவு குணமா இருக்காங்க. யார் சொல்லுவாங்க சொல்லு மருமகளை என் மக மாதிரின்னு? அவங்க வாயில வந்துட்டு நல்லபடியா உன்னை பாத்துக்கிடுவாங்க. என்ன விக்ரம் தம்பி நல்ல குணமா தான் தெரியுது. நல்லபடியா பாத்துக்கம்மா. நீதான் அப்பா அம்மா பேரை காப்பாத்தணும். நம்ம வீட்டுல வாய் பேசின மாதிரி பேசிக்கிட்டு சுடுக்கு திடுக்குன்ட்டு அங்க எங்கேயும் தெரிஞ்சுக்கிட்டு இருக்க கூடாது. என்ன, உனக்குன்னு இனிமேல் தான் பொறுப்புகள் இருக்கு. என்ன சொல்ல எனக்கு ஒண்ணும் தெரியல. நானும் உங்க கார்ல வந்துட்டேம்மா. எனக்கு இங்க பிடிக்கலம்மா. அடியே, எல்லா பொம்பளை பிள்ளைங்களும் இப்படிதான். கல்யாணம் ஆகி வீட்டுக்கு போகும்போது அழுதுட்டே போவாங்க. ஒரு 3 மாசம் 4 மாசம் ஆனதுக்கு அப்புறம் பாடின்னு கூப்பிட்டா கூட எங்கிட்டுமா, எனக்கு வேலை இருக்குது, அவருக்கு சாப்பாடு கொடுக்கணும்னு சொல்லுவாங்க. நீயும் அழுற, நாளைக்கு இப்படிதான் சொல்ல போற பாரு. எனக்கு என்னமோ இழந்தது மாதிரி இருக்கு. மனசு சரியில்லம்மா. என்னமோ மனசுக்குள்ள பயமா இருக்குது. என்ன இங்க விட்டுட்டு போயிருவியம்மா? என்னை கூட்டிட்டு போமா. அத்தை, நீங்களும் மாமாவும் அந்த கார்ல போங்க. பூமாரி நானும் இந்த கார்ல வரங்க. அப்பதான் எங்களுக்கு பிரைவசியா இருக்கும். பூமாரி, இங்க வா. சரிங்க மாப்பிள. இல்ல, பூமாரி உங்க கூட தான் வரா. சும்மா பேசிட்டு இருக்க மாப்பிள. இந்த அனுப்பி வைக்கிறேன். குமாரி, கம் ஹியர். பாரு பூமாரி, எவ்வளவு தங்கமான மாப்பிள்ளையா இருக்காரு. தாலி கட்டின கொஞ்ச நேரத்துல உன்னை பிரியக்கூடாதுன்னு நினைக்காரு. அழாதம்மா. சரியா? அம்மா அப்பா எப்பவும் கூட தான் இருப்போம். நினைச்ச நேரம் வந்து பார்க்க போறோம். சரியா? அண்ணங்கெல்லாம் இருக்காங்க, அண்ணிங்க இருக்காங்க, எல்லாரும் வருவோம் போவோம். என்ன, இனி இதுதான் உன் ஊரு, இதுதான் உன் குடும்பம். உன் குடும்பத்தை நீ தான் நல்லபடியா பாத்துக்கணும். சரியா? அந்த சாரு ரொம்ப பேர் வாங்கினவரு. அவருக்கு நல்ல மதிப்பு மரியாதையா நடந்துக்கணும். என்ன? சரி பூமாரி, அழாத. ஓ, மாப்பிள்ள தேடுதல்ல. நானும் அப்பாவும் இந்த கார்ல வரோம். என்ன, நீங்க 2 அதுல வாங்க. சும்மா வர போர் அடிக்கல, ஏதாவது பாட்ட கேட்போம். யாவும் விட்ட துறையாகும் வேண்டாம் காதல். எந்தன் வழி வேறு உந்தன் வழி வேறு ஏனோ காதல். உன்னுடைய விரவையினை விளம்பரை காத்திருப்பேன். என்னை விட்டு விலகி சென்றால்
மறுபடி நீ குளிப்பேன் நான் விரும்பும் காதலனே நீ என்னை ஏற்றுக்கொண்டாலும் பூமியில் வாழ்ந்திருப்பேன் சொல்லிவிடு வெள்ளிநிலவே சொல்லுகின்ற செய்திகளே உறவுகள் கசந்திடுமா கனவுகள் கலந்திடுமா சூப்பர் சாங்ல உனக்கு பிடிக்காதா? அப்ப கூட ப்ளே பண்றேன். என்ன ஏதாவது பேசு. லொடலொடலொடன்னு பேசிட்டே இருப்ப. ரொம்ப அமைதியா இருக்க. தனியா வேற கிடைச்சிருக்கேன். விட்டுருவே என்ன? கிழிச்சு தார் நேரம் தொங்க விட்டுற மாட்டேன். என்ன வாய் அப்பா! நானும் ஊர் உலகத்துல பாத்துருக்கேன். இப்படி ஒரு வாயாடி பொண்ண பார்த்ததே இல்ல. அதே நீ அமைதியா இருக்கும்போது ரொம்ப சிரிப்பு சிரிப்பா வருது எனக்கு. ஓய் என்ன எதுவும் பேசாம வர்ற? இனி என் ஒய்ஃப் மணி தெரியும்ல? ஆடா சரி, இப்படி உண்மை இருந்தா நான் மறுபடியும் ப்ளே பண்ண போறேன் பாட்ட. வேற என்ன லவ் சாங் போடலாம்? நீ எல்லாம் ஒரு பிறவி இன்னும் பிறப்பு இருக்கிய. ஏன்டா நான் உனக்கு என்ன பண்ணேன்? அப்படி சொல்லு. என் வாழ்க்கை இல்லாம ஆக்குனேன். உனக்கு என்ன கெடுதல் தானே பண்ணேன்? உன்னை பிடிக்கலன்னு அம்பிட்டு தானே. வேற உனக்கு என்னடா நான் பண்ணேன்? என் வாழ்க்கையை நாசாக்கிட்டேடா. உன்னைய என்னைய சொல்லு. நான் எனக்கு ஃபியூச்சர் பிளான் எவ்வளவு இருந்து தெரியுமாடா? என்ன ஒரு நாள்ல அழிச்சிட்டியே. நீ எல்லாம் நல்லாவே இருக்க மாட்டேன். பாரு என் பாவம் உனக்கு பிடிக்கதான் போகுது. ஏன்டா உனக்கு ஊர் உலகத்துல பொண்ணா கிடைக்கல? அந்த ஒரு பொண்ணு நிக்கதானே செஞ்சா. அவ கழுத்துல தாலி கட்டி தோட வேண்டியதானே சனியனே. எங்க அம்மா அப்பா எல்லாம் எங்க அண்ணன்கிட்ட என்ன சொல்லி வளர்ப்பாங்க தெரியுமா? சின்ன பிள்ளைலே உன் கூட வரவங்க அக்கா தங்கச்சியா நினைச்சுக்கணும். நீ பழகுறவங்க அப்படித்தான். யார பார்த்தாலும் அக்கா தங்கச்சியா பழகிக்கணும்டா. அப்படிதான் எங்க அப்பா சொல்லி வளர்த்திருக்காரு. ஆனா ஆனா உன் அப்பா பாக்குறவங்க கல்யாணம் பண்ணிக்க சொல்லி உன்னை வளர்த்தானா? ஏய் வார்த்தை ஒழுங்கா பேசணும். என்னன்னாலும் பேசிக்கோ. நோ அப்செக்ஷன். என் அப்பாவும் அம்மாவும் ஏதாவது பேசினேன் அதுக்கப்புறம் நடக்கதே வேற. என் அப்பாவும் அம்மாவும் யாரு பேசினா விட மாட்டேன். நீ இன்னைக்கு இந்த நிலைமையில இருக்கிறதுக்கு காரணமும் உன் வாய் தான். என் அப்பாவை பேசின காரணம் தான் சொல்லிட்டேன். என் அப்பாவை பேச எந்த இதுவும் இல்ல யாருக்கும். ஓஹோ, இப்படி வளர்த்த அப்பனையே பேசுறதுக்கு உனக்கு இந்த கஷ்டமா இருக்குது. அப்போ என்னெல்லாம் எங்க அப்பா எப்படி வளர்த்திருப்பாரு? அவர் முன்னாடி என்ன தலையை குனி வச்சுட்டியே. போனு ஒரு காலத்தை வச்சு என்ன வாய் பேச விடாம ஆக்கிட்டியே. நீ எல்லாம் நல்லாவே இருக்க மாட்டடா. நீ இப்ப எதுனாலும் பேசலாம். நான் வாயே துறக்க போறது இல்ல. ஏன்னா இது ஒன் டைம். ஓகேவா? ஆரம்பி. எனக்கு ஒரு நேரம் இருக்கு. அந்த நேரம் நான் பேசுவேன், நீ கேட்டுட்டு இருக்கணும். ஓகே? சீ, கேடு கட்டவனே, குடிகானே, உன்கிட்ட பேசுறது என்னடா இருக்கு எனக்கு? என் வாழ்க்கையை கெடுத்தவனே. எல்லாம் இந்த பணம் இருக்கிற திமிர்ல தானடா இந்த ஆட்டம் போடுற. பணம் இருந்தா என்னாலும் பண்ண நினைக்கிறியா? பணம்லாம் 5 நிமிஷம் தான் இல்லாம போறதுக்கு. நாங்களே எப்படியோ இருந்த ஆக்க எல்லாம் எழுந்து இன்னைக்குதான் ஓரளவுக்கு வந்திருக்கோம். இந்த மாதிரி உனக்கும் ஆகுதான் போகுது பாரு. இந்த பண திமிர்ல தானே நீ இந்த ஆட்டம் போடுற. ஒரு பொண்ணு பாவமே, அவன் மனசுல என்ன இருக்கும்? அவளுக்குன்னு சில ஆசைகள் கனவுகள் இருக்குமே. நம்ம தெரியாம கல்யாணம் பண்ணும்போது கொஞ்சம் கூட உனக்கு குத்துணர்ச்சி இல்ல? மனசு குத்தல? எல்லாம் பேசு. இதுக்கு எல்லாம் பதில் நான் ராத்திரி சொல்றேன். இன்னும் எதிர்பார்க்க டெல்மி. டேய், இப்ப கூட நான் நினைச்சா கார் டோர் திறந்து வெளியே போய் விழுந்துட்டு நீதான் என்ன தள்ளி விட்டேன் கம்ப்ளைண்ட் பண்ண முடியும். உன்னை காலம் முழுக்க போலீஸ் ஸ்டேஷன்ல வைக்க எனக்கு தெரியும். இல்லை எங்க அப்பாவுக்காக. எங்க அப்பா பாவம் நல்ல மனுஷன். அவரை நம்ம கஷ்டப்படுத்த கூடாதுங்க ஒரே காரணத்துக்காக தான் வாயை மூடிட்டு அப்பவும் இருந்தேன் இப்பவும் இருக்கேன். என்ன பேச வைக்காத. நான் கொண்டு வச்சா நீ தாங்க மாட்டேன். ஓகே, அப்புறம் இன்னும் எதிர்பார்க்கமா? இவ்வளவு தானா? நீ எல்லாம் ஒரு ஆளு. வாண்ட போய் பேச பாரு. சொல்ல போறோம். இப்படி மோதிரம் முடிக்கிறது என்னன்னு சொல்லுவேன் கடவுளே.